ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜா ஊழியத்தினுடைய சார்பில், ஃப்ரை ஃபேக்டரியினுடைய சார்பில், ஷாம் டிவியினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் ஊழியத்தின் சார்பில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை ஜனவரி தொடங்கி முதல் நாள் தொடங்கி டிசம்பர் 31வது நாள் வரையிலும் நம்மை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்தார், எல்லா தீமைக்கு விலைக்கு மீட்டார். இந்த நாளில் 2024வது ஆண்டு முதல் நாளில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளில் தேவ சமூகத்தில் பல மாதங்களாய் காத்திருந்து திட்டமும் தெளிவாய் ஒரு பெரிய வெளிப்பாடு தரிசனத்தோடு ஆவியாளர் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், இந்த வருடம் எப்படியாப்பட்ட வருடம், இந்த வருடம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே மாற்றம் இருக்குமா, மாறுதல் இருக்குமா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு காத்திருப்போம். இந்த வருடத்தில் தேவ ஆவியானவர் அடியனோடு பேசி தெளிவாய் உங்களுக்கு சொன்னதை நம் வாழ்க்கையில் இந்த 2024 ஆண்டு முழுவதுமாய் தேவன் செய்ய போகிற நன்மைகளை உங்களோடு கூட ஆவியானவர் பகிர்ந்து கொள்ள அடியன் இருதயத்தில் ஏவப்பட்டு ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சீயோனில் வாசமா இருக்கிறவளே, நல்ல கவனிக்கணும். சீயோனிலே வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார், உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். இந்த மாசம் இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சீயோனிலே வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, உன் நடுவில் இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவரா இருக்கு. இந்த வருடம் என்ன என் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறோம்னா, இந்த வருடம் ஆனந்தம் பொங்கும் ஆண்டு, மகிழ்ந்து களி கூற போகிற ஆண்டு. அனைத்து விதமான அடிமைதான நுகத்தடியில் இருந்து என்னென்ன அடிமைப்பட்டு இருந்தோமோ, வியாதினால, கடனால், அநேக விதமான பிரச்சனையினால எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்க போகிற ஆண்டு. இந்த வருஷம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவான ஆண்டு யாருக்கு என்பதை குறித்து நாங்கள் திட்டமும் தெளிவுமாய் பேசுவோம். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என் வாழ்க்கையில் மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாக்கு தத்தத்துக்காக காத்து நிறைவேறாதன்னு எதிர்பார்க்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே லேவி ராகமம் 26:13 வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளா இராதபடி, நீங்கள் எகிப்துக்கு அடிமையா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து, நான் அவர்களுடைய தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. எல்லா அடிமைத்தான நுகத்தடியில் இருந்து இந்த ஆண்டு நமக்கு விடுதலை. அதனால்தான் சொன்ன, சியோன் குமார்த்தியே மகிழ்ந்து களி கூறு, சந்தோஷப்படு. இது உண்மையில ஒரு நன்றி பாடல். இந்த வசனம் நன்றி பாடல். எப்படி நன்றி வரும், எப்போ வரும், எப்போ மகிழ்ச்சி வரும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல வருடமாய் அநேக விதத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம், விலங்கடப்பட்டு இருக்கலாம், சிலுவை சுமந்து இருக்கலாம், அவமானப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்து இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, எப்போதான் நிறைவேற போகிறேன் என்று பல வருடமாக ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 2024 நீ சந்தோஷப்பட போகிற ஆண்டு, உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ந்து களி கூற போகிற ஆண்டு. ஏன்னா உன் நடுவில் இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவர். உன் வாழ்க்கையில் மலையெல்லாம் பெருசே கிடையாது, பிரச்சனை பெருசே கிடையாது. சங்கீதம் 90:15 வாசிக்க கேட்கலாமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த வருஷம் 2024 நீ எவ்வளோ துன்பத்தை கண்டு கடந்த வருடமெல்லாம் பல ஆண்டு காலமாய் சொன்னா மாளாது. உன் துக்கத்தை சொன்னால் கடற்கரை மணலை விட அதிகமாக இருக்கும்.
அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ பாரங்கள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ நிந்தனைகள், அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் ஏசப்பா விட்டு பின்வாங்காம இருந்தியே, சிலுவை தூக்கி அவர் பின்னால வந்தியே, அவமானத்தோடு நின்னியே, ஒரு நாள் வரும் எனக்கு என்று எதிர்பார்த்து இருந்தேன். அந்த நாள் இந்த நாள் ஆண்டவர் இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலிருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷத்தை உண்டாகும். 2 தீமோத்தேயுவிலே 3வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும், நல்லா கவனிங்க, எனக்கு உண்டான துன்பங்களிலே பாடுகளிலே நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். நல்லா கங்க, நம்ம எவ்வளவோ சகிச்சோம், எவ்வளவோ துன்பங்களை சகிச்சோம். இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த வருஷம் எல்லாவற்றிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். அதுக்கு தாங்க ஏசாயா 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சீயோன் குமார்த்தியே மகிழ்ந்து களிக்கூறு, சந்தோஷப்படு, களிக்கூறு. ஏன்னா உன் வாழ்க்கையில இஸ்ரவேல் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். விடுதலை, எல்லாத்திலும் விடுதலை. எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? எத்தனை வருஷம் எனக்கு மாற்றம் கிடைக்கும்? இந்த 2024 வாழ்க்கையில மாற்றம். ஏசாயா 35:10 வாசிக்க கேட்கலாமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். பாருங்க, ஆனந்த களிப்புடன் மீட்கப்பட்டவங்க, விடுவிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய சிறைப்பு மாற்றப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கையில் நுகத்தடி உடைக்கப்பட்டது, அடிமைதான நுகத்தடியிலிருந்து விடுதலை. எத்தனையோ வருஷமா அடிமைதானம், எத்தனையோ வருஷமா வேதனை. மீட்கப்பட்டவர்கள் எப்படி பாடலோடு வருவாங்களாம், ஆடலோடு வருவாங்களாம், மகிழ்ந்து களி கூறுவாங்களாம். வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு சந்தோஷம், யாருக்கு மகிழ்ச்சி? யாரெல்லாம் கடந்த வருடங்களில் பல ஆண்டுகளாய் வேதனையோடு துக்கத்தோடு அநேக நுகத்தடியை அனுபவித்து பாடுகள் மத்தியில் இருந்தீங்களோ, வாக்குத்தத்தத்தை நம்பி இருந்தீங்களோ, இந்த வருஷம் உனக்கு விடுதலையின் ஆண்டு. இந்த வருஷம் விடுதலையின் மட்டும் இல்லை, மகிழ்ந்து களி கூற போகிற ஆண்டு. சங்கீதம் 102:13 வாசிக்க கேட்கலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, 2024 முதல் நாளை காண்கிற என் பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய காயங்கள் ஏராளம், உன்னுடைய கண்ணீர் கணக்கிட முடியாத நாட்கள் ஏராளம், வெளியே போய் நம்ம நிமிர்ந்து நடக்க முடியாத ஏராளமான வருடங்கள், கூனி குறுகி போனோம், வேதனையோடு வாழ்ந்தோம். ஆனால் இங்கே ஏசாயா 60 அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. வாசிக்கலாமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வருடம் 2 பிரிக்கிறேன். தேவனையே சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்காக காத்திருந்து அநேக துன்பப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கூனி குறுகி போன உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு மகிழ்ந்து களி கூற போற ஆண்டு. சீயோனே குமார்த்தியே மகிழ்ந்து களி கூறு, பாடு, துதி, மகிமைப்படுவார். ஏசாயா 61:3 வசனம் வாசிக்கலாமா? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நல்ல கவனிங்க, நீங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்,
உங்கள் வாழ்க்கையில் துயரத்துக்கு பதிலாக மகிழ்ந்து சந்தோஷம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வருஷம் உனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறிவிட்டது. 10 வருஷம், 15 வருஷம், 14 வருஷம், 20 வருஷம் ஆனாலும் இதுக்காக நீ எவ்வளோ காத்திருந்த, எவ்வளோ உபாசம் பண்ண. எனக்கு விடியல் வராதா, என் வாழ்க்கையில் மாற்றம் வராதா என்று சொல்லி வாக்கு தத்தங்களை நம்பி, வார்த்தையை நம்பி காத்திருந்தேன். போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் காத்திருந்தேன், போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வருடம்தான் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, உன் அடிமைத்தன நுகத்தடியை உடைக்க போற ஆண்டு, நீ மகிழ்ந்து களி கூற போற ஆண்டு. இந்த ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு. உன் வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கும், வீட்டில் ஆசீர்வாதம் பொங்கும். உன் வாழ்க்கையில் எவ்வளோ நாட்களாய் காத்திருந்தாயோ, இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை காண போறாய். நிறைவானவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், பெரியவர், அவரே வந்து விட்டார். அதுக்கு தான் மகிழ்ந்து களி கூறு. நடுவில் இருக்கிறவர் பெரியவர். சகரியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று, அதன் நடுவில் மகிமை இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம நடுவில் மகிமையா இருப்பார். இனி நீ தீங்கை காண மாட்டாய், இனி துயரத்தோடு இருக்க மாட்டாய், இனி அழுது கொண்டு இருக்க மாட்டாய். உன் முகம் துக்க முகமாக இருக்காது. உன் இறுதியும் எப்பவுமே களி கூர்ந்து இருக்கும். ஏன்னாக்கா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் உனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறி விட்டது, உன்னுடைய விருப்பம் நிறைவேறி விட்டது, உன்னுடைய அடிமைத்தன நுகத்தடி உடைந்து விட்டது. என்னென்ன ஜெபம் பண்ணாயோ, எதுக்கெல்லாம் காத்திருந்தாயோ, அதையெல்லாம் இந்த ஆண்டு முதல் நாளிலிருந்து கொடுத்து விட்டார். இனி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை அப்படி படிப்படியாக தாவீதை போல விருத்தி அடைய செய்வார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த புத்தாண்டில் உங்களை அனைவரும் உங்கள் குடும்பத்தை வாழ்த்துக்கிறாங்க. ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த தேவனுடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. ஆகினால் உங்கள் நடுவில் இருக்கிறவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் பெருசே கிடையாது. இனி எல்லாமே மெழுகை போல உருகி போகும். நீங்கள் நிறைவான நன்மைகளை காண்பீங்க. கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, அப்பா, எப்போது என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், எப்போது எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போது என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், என் அவமானம் மாறும், நிந்தை மாறும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என் கழுத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தன நுகத்தடி எப்போ முறியும் என்று ஏங்கி ஏங்கி தவித்தோம். ஆண்டவரே, இனி நாங்கள் ஏங்கி தவிக்க போவது இல்லை. இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறேன். ஆகினால் தான் சீயோன் குமார்த்தியே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் நடுவில் பெரியவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவராக இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் இனி எதுவுமே ஆண்டவரை எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த வருடம் முழுதும் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்க. பெரிய பெரிய அதிசயங்களை எங்கள் கண்கள் காணப்போது. ஆண்டவரே, பெரியவர் நீங்கள் தான் என்பதை உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை உலகம் எங்களை பார்க்கட்டும். எங்களோடு கூட இருக்கிற எவ்வளோ பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். எங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் இந்த ஆண்டு முழுவதுமாய் நீங்கள் சொன்னது போல சுற்றிலும் பாளையம் போடுங்க. ஒடுக்கிறோம் உள்ளே வரக்கூடாது. உங்களுடைய கண்களை நான் பார்த்து கொண்டே இருங்க. என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து இருக்கிற வாக்கு தத்தமெல்லாம் நிறைவேற்றி விட்டீங்களே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.